வணக்கம் நேயர்களே. மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும் என்ற தலைப்பில் அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு பக்கம் மட்டும் பார்த்து ரசிக்கும் காலமும், நிகழ்வுகளின் இன்னொரு கோணத்தை விவரிக்கும் பிரபஞ்சமும் மகாபாரத போரின் ஆன்மீக விளக்கத்தை கூறத் தொடங்கினர். மகாபாரதம் மனித ஆன்மாவின் கதை என்றும், அற்புத சீலர், மன உறுதி கொண்டவர் என்றெல்லாம் புகழப்படும் பீஷ்மர் மகாபாரத போருக்கு விதையிட்டார் என்றும், அவர் செய்த சில தவறுகளினால் அதர்மத்தின் பக்கம் நின்று போர் செய்யும் சூழ்நிலை உருவானது என்றும் முதல் அங்கத்தில் கூறினர். இரண்டாவது அங்கத்தில் கர்ம கணக்கு, முக்தி போன்றவற்றை பற்றி கங்காதேவி கதாபாத்திரம் மூலம் விளக்கினார்கள். குந்தி மனக்கட்டுப்பாடு இல்லாமல் செய்த தவறால் கர்ணன் கொடை வள்ளலாக இருந்த போதும் தன்னை பற்றி அறியாத காரணத்தால் சுயமரியாதை இல்லாமல் வாழ்ந்து வந்தான். மனக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை இது நமக்கு வலியுறுத்துகின்றது. அடுத்த அங்கத்தில் பாண்டவர்களின் பிறப்பு, அவர்களின் சிறப்பு இயல்புகளை பற்றி கூறத் தொடங்கினார்கள். ஒருமுகப்படுத்தும் சக்தியை நீண்ட நேரம் பயிற்சி செய்யும் போது மனமும் புத்தியும் சக்தி பெற்று தெளிவடையும் என்று கூறியது சிறப்பாக இருந்தது. இது தற்போதைய காலத்தில் நம் அனைவருக்கும் தேவைப்படும் அத்தியாவசிய பயிற்சி அல்லவா? நான்காவது அங்கத்தில் திரௌபதி சிவபெருமானிடம் கேட்ட தவறான வரத்தால் ஐவரை மணக்க நேரிட்டது என்று விளக்கினார்கள். இறைவன் மீதுள்ள நம்பிக்கை மற்றும் முழு நம்பிக்கை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கூறியது இதயத்தை தொட்டது. பாண்டவர்களின் வனவாசத்தை கூற ஐந்தாவது அங்கம் தொடங்கப்பட்டது. பாண்டவர்கள் அனைத்தையும் தாங்கி நின்றார்கள் என்பதை விளக்க விஸ்வா என்ற ஆலமர கதையை கூறினார்கள். ஏதோ விஸ்வா என்ற தனி மனித கதையை கேட்ட உணர்வை ஏற்படுத்தியது அல்லவா? செய்வது தவமே என்றாலும் அதன் பலன் நல்லதா தீயதா என்பது அதன் நோக்கத்தை பொறுத்தது என்பது புது தகவலாக இருந்தது. ஆறாவது அங்கத்தில் ஜெயத்ரன் தான் பெற்ற வரத்தின் மூலம் சூழ்ச்சியால் அபிமன்யுவை கொன்றது பற்றி கூறினார்கள். ஆத்மஞான பாடம் மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஏனென்றால் அதில் தான் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாடு பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்ற விடயம் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. ஏழாவது அங்கத்தில் எவ்வாறு நல்ல உணவு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றதோ அதே போல் நல்ல எண்ணங்கள் ஆன்மாவிற்கு சிறந்த உணவு என்ற கருத்து அற்புதமாக இருந்தது. துர்வாச முனிவரின் கோபத்தை பற்றி கூறி கோபத்தை விடுவதற்கு நமக்கு ஒரு சிறு வழிமுறையை கூறினார்கள். அது நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நேயர்களை. எட்டாவது அங்கத்தில் யுதிஷ்டன் சகோதரர்களை உயிருடன் மீட்டதை பற்றி கூறினார்கள். காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது மனம் என்ற யுதிஷ்டனின் பதில் நடைமுறைக்கு ஏற்றவாறு இருந்ததல்லவா? மனித மனம் எண்ணங்களை காற்றை விடவும் வேகமாக உருவாக்குகின்றது. அதனால் தான் அனைவரும் மன அமைதியின்றி தவிக்கின்றார்கள். யமதர்மரை பற்றிய விளக்கமும் வித்தியாசமாக இருந்தது. பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசத்தை முடித்து அவர்கள் அஞ்ஞான வாசத்திற்கு சென்றதை பற்றி இந்த அங்கத்தில் கூறப்போகின்றார்கள். வாருங்கள் நேயர்களை, நாம் அனைவரும் அதை கேட்போம். பாண்டவர்கள் தங்களது 12 ஆண்டு வனவாசத்தை முடித்து 13ஆம் ஆண்டு அஞ்ஞான வாசத்தை விராட நாட்டு அரண்மனையில் கழிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆம், அவர்கள் பல்வேறு அடையாளங்களை எடுத்துக்கொண்டு விராட நாட்டை சென்றடைந்தனர். அங்கு யுதிஷ்டர் ஒரு கற்றறிந்த பிராமணர் வேடத்தை ஏற்று தன்னை கனகர் என்று அழைத்துக் கொண்டு அரச தொழில்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற அமைச்சராக தன்னை காட்டிக்கொண்டார். விராட அரசரும் அவரது அறிவை கண்டு வியந்து தனது அமைச்சராக ஆக்கிக் கொண்டார். திரௌபதி சைரந்தரி என்ற பெயருடன் விராட அரசி சுதேசினாவிடம் சென்றாள். தான் அலங்காரம் செய்வதில் சிறந்தவள் என்று கூறினாள். அவளது அழகை கண்டு வியந்த அரசி அவளை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பினாள். அவளும் அலங்கரிக்கும் பணிப்பெண்ணாக அரண்மனையில் தங்கிவிட்டாள். சில நாட்கள் கழித்து பீமன் விராட நாட்டை அடைந்தான். அவன் சமையல் கலையிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தான். அதனால் தன்னை பல்லவன் என்று பெயரிட்டு அரண்மனையில் சமையல்காரனாக சேர்ந்து கொண்டான். அர்ஜுனன் பெண் வேடம் அணிந்து தான் ஒரு திறமையான நடன ஆசிரியை பிரகன்னலை என கூறிக்கொண்டு
விராட நாட்டிற்கு சென்றான். அவனது நடன கலையின் திறமையை கண்டு வியந்த விராட அரசர் அரசவை நடன கலைஞருடன் ஒருவராக பிரகன்னலையில் சேர்த்துக் கொண்டார். பின்னர் நகுலன் காமக்கிரந்தி என்ற பெயருடன் தனக்கு குதிரைகளின் இலக்கணம் தெரியும் என்றும் யுதிஷ்டரின் குதிரைகளை பராமரித்ததாகவும் கூறி குதிரை பராமரிப்பாளராக பணியில் சேர்ந்தான். பின்னர் சில நாட்கள் கழித்து சகாதேவன் விராட நாட்டுக்கு சென்றான். தன்னை தந்திரிபாலன் என்றும் தான் பாண்டவர்களின் பசுக்களை பராமரித்து வந்ததாகவும் கூறி பசுக்களை பராமரிக்கும் பணியை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் 6 பேரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை, தெரிந்த மாதிரியும் காட்டிக்கொள்ளவில்லை. தமது பணிகளை நேர்த்தியாக திறம்பட செய்தனர். அதனால் விராட அரசர் மற்றும் அரசி சுதேசனாவும் அவர்களை சந்தேகிக்கவில்லை. அமுதமழை, இது ஆனந்தத்தின் ஆலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும். அங்கு திரௌபதிக்கு நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நான் கூறுகிறேன். பாண்டவர்களின் அஞ்ஞான வாசம் முடிய இன்னும் 2 மாதம் இருக்கையில் ஒரு நாள் விராட மன்னனின் தளபதியான கீச்சகன் திரௌபதியை கண்டான். கண்டதும் அவள் மீது மோகம் கொண்டான். கீச்சகன் அரசி சுதேஷ்ணையின் சகோதரனும் மற்றும் மகா வீரனும் ஆவான். ஆகையால் விராட அரசர் அவனை எதுவும் கூறுவதில்லை. கீச்சகன் திரௌபதியிடம் சென்றான். திரௌபதி கீச்சகனிடம் தான் மனமானவள் என்றும் தன்னிடம் இருந்து விலகி சென்று விடுமாறு கூறினாள். ஆனால் அவன் திரௌபதியின் அழகில் மயங்கியவாறே இருந்தான். திரௌபதி கீச்சகனிடம் அவள் கந்தர்வர்களை மணந்தவள் என்றும் அவர்கள் கீச்சகனின் எண்ணத்தை அறிந்தால் அவனை கொன்று விடுவார்கள் என்று எச்சரித்தாள். ஆனால் அவன் காமவெறி தலைக்கேறி இருந்தது. அவள் கூறிய எதையும் பொருட்படுத்தவில்லை. திரௌபதியை அடையும் வெறியுடன் காத்திருந்தான். இறுதியில் வேறு வழியின்றி திரௌபதி கீச்சகனின் முறைகேடான எண்ணத்தை பற்றி பீமனிடம் கூறினாள். பீமன் சைரந்திரி போல் வேஷம் அணிந்து கீச்சகனை கொன்றான். கீச்சகனை போல் காம வெறியுடையவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள். காமம் என்பது இந்த உலகின் தற்காலிக இன்பமாகும். இது உடல் அல்லது பொருள் ஈர்ப்பால் இயக்கப்படும் பேரார்வத்தின் ஒரு வடிவம். இது மனம் மற்றும் உடலின் சமநிலையை சீர்குலைய செய்து விடுகிறது. காமம் ஒரு பெரும் நோய் என்றே கூறலாம். ராமாயணத்தில் ராவணன் அழிந்ததும் சீதையின் மேல் உள்ள காமத்தால் தான். மனிதர்கள் நல்லொழுக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாடுடன் வாழ்ந்ததால் முறைகேடான காமத்திற்கு அடிமையாக மாட்டார்கள். தாங்கள் கூறுவது உண்மைதான். மனிதர்கள் தங்களை காம பிடியிலிருந்து சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நம் கதையில் பாண்டவர்கள் அவர்களின் 13 ஆண்டு வனவாசத்தை முடித்து பின்பும் துரியோதனன் அவர்களுடைய நாட்டை திருப்பி கொடுக்க மறுத்துவிட்டான். அது முறையல்ல என்று எடுத்துரைக்க கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது சென்றார். பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களாவது கொடுக்கும்படி கிருஷ்ணர் துரியோதனிடம் கூறியதற்கு அவன் பாண்டவர்களுக்கு ஒரு ஊசி முனை அளவு கூட பங்கு கொடுக்க முடியாது என்று சொன்னான். மேலும் கர்ணன், பீஷ்மர் மற்றும் துரோணாச்சாரியார் போன்ற மகாவீரர்கள் தன் பக்கம் இருக்கும் மமதையில் பாண்டவர்கள் போரிட்டு அவர்களின் நாட்டையும் நகரங்களையும் மீட்டுக் கொள்ளும்படி கூறினான். அதன் பிறகு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் உறுதியாகிவிட்டது. துரியோதனின் அகங்காரம் அவன் கண்களை மறைத்து விட்டது. அவனின் ஆணவத்தால் கௌரவர்களின் படை அழிவின் பாதையில் சென்றது என்றே கூறலாம். அகங்காரம் மிக மோசமான தீய குணம். அகங்காரம் உடைய ஒருவர் நிரந்தர வெற்றியை அடைய முடியாது. அகங்காரத்தை பற்றி இப்பொழுது ஒரு ராஜயோக சகோதரி பேசுவதை கேட்போம். அகங்காரம் ஒருவரிடம் உள்ளது என்பதை அடையாளம் காணும் சில வழிமுறைகள். முதலாவதாக சுயநலம். அகங்காரம் கொண்ட ஒரு மனிதர் பெரும்பாலும் மற்றவர்களை விட தனது சொந்த தேவைகள் மற்றும் ஆசைகளை
முன்னுரிமைப்படுத்துகிறார். அகங்காரம் உள்ள ஒருவர் பெரும்பாலும் தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் மற்றும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பார். இதன் மூலம் அகங்காரம் இருப்பது வெளிப்படுகிறது. நம்மில் இருக்கும் அகங்காரத்தை அகற்றுவதற்கு நேர்மையாக சுய பரிசோதனை செய்வது அவசியம். அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் பழக்கத்தை நமக்குள் உருவாக்க வேண்டும். நமக்குள் இருக்கும் அகங்காரத்தை அகற்றுவது ஒரு முக்கியமான படியாகும். சுய பரிசோதனை செய்வது, மனமாற்றம் மற்றும் பணிவாக இருப்பதன் மூலம் அகங்காரத்தை மாற்ற முடியும். பணிவு ஆத்மாவை எதிர்மறை நடத்தைகளில் இருந்து விலக்கவும், தனிநபர்கள் மற்றும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உண்மையில் என்ன தேவை, என்ன செய்ய வேண்டும் என மதிப்பிடவும், நான் எவ்வாறு அவர்களுக்கு ஒத்துழைக்க முடியும் என்பதை அறியவும் உதவுகிறது. இவ்வாறு செய்யும்போது சம்பந்தப்பட்ட அனைவருடனும் ஒரு நல்லிணக்கம் உருவாக்கப்படுகிறது. இரண்டாவதாக, திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தல். அகங்காரம் இருந்தால் திருத்தம் அல்லது ஆலோசனையை ஏற்க விரும்ப மாட்டார்கள். திருத்தத்தை அகங்காரம் வெறுக்கிறது. மாற்றம் ஏற்பட அகங்காரத்தின் மனப்பான்மை இடமளிக்காது, மேலும் அசாதாரணமாக தீங்கு விளைவிக்கும் என்பதையும், மனத்தின் தாழ்மை உணர்வினால் அகங்காரம் ஏற்படுகிறது என்பதையும் புரிந்து கொண்டு பணிவுடன் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தற்பெருமை பேசுதல் மற்றும் சுய விளம்பரம். ஒரு அகங்காரம் கொண்ட நபர் தனது சாதனைகளை பற்றி அடிக்கடி பெருமை பேசுவார். அகங்காரம் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் ஆட்சியாளரை போல நடந்து கொள்ளச் செய்யும். மற்றவர்களின் கருத்துக்கள், சூழ்நிலைகள் மீது கோபத்தையும் வெறுப்பையும் வளர்க்கிறது. அகங்காரம் மற்றவர்களின் கருத்துக்களையும் தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் கருணை உணர்வுகளை தடுக்கிறது. அகங்காரம் மற்றவர்களிடமிருந்து எம்மை தனிமைப்படுத்தி பிரித்து அவர்களிடமிருந்து உதவி பெறுவதற்கும் உதவி செய்வதற்கும் ஒரு தடையாக மாறுகிறது. நான்காவதாக, தீர்மானிக்கும் மனப்பான்மை. அகங்காரம் பெரும்பாலும் மற்றவர்களை இழிவாக பார்க்கும் மனப்பான்மைக்கு வழிவகுக்கிறது. நான் சரி என்ற உணர்வை விட்டுவிடுங்கள். கோபம் நிறைந்த மனதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று நான் சரி, மற்றவர் தவறு என்ற அகங்காரமே காரணமாக இருக்கிறது. அகங்காரம் அதிகமாக இருந்தால் கோபம் அதிகமாகும். குடும்பத்திலோ அல்லது வேலையிடத்திலோ மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்டு எப்போதும் மற்றவர்களுடன் கோபமாக பேசுவார்கள் மற்றும் அவர்களை தவறாக பார்ப்பார்கள். மேலும் கோபத்தின் மிகவும் பொதுவான மற்றும் எதிர்மறையான நிழல் கிண்டல் செய்தல் ஆகும். மற்றவர்களின் செயல்களை பற்றி கிண்டலாக கருத்து தெரிவிப்பது மற்றும் நான் நினைப்பதும் செய்வதும் சிறந்தது என்றும் சரியானது என்றும் எப்போதும் நினைக்க வைக்கும். தனது அகங்காரத்தை தியாகம் செய்த ஒருவர் மற்றவர் உண்மையிலேயே சில தவறுகளை செய்திருந்தாலும் தொடர்பு சம்பந்தங்களில் மிகவும் இனிமையாகவும் கருணையுடனும் இருப்பார். மற்றவர்களை அவர்களாக பார்ப்பதற்கும் அதிகமாக விமர்சிக்காமல் இருப்பதற்கும் மிக எளிமையான நடைமுறை என்னவென்றால், தினமும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடம் இருந்தும் குறைந்தது ஒரு சிறப்பியல்பை பார்ப்பது சிறந்த பழக்கமாகும். போர் உறுதியாகிவிட்டதால் பாண்டவர்களும் கௌரவர்களும் பல நாட்டு மன்னர்களின் உதவியை நாடினர். துரியோதனன் கிருஷ்ணரின் உதவியை நாடி துவாரகைக்கு சென்றான். அதை அறிந்த கிருஷ்ணர் தான் நித்திரையில் இருப்பதாக பாசாங்கு செய்தார். ஏனென்றால் அர்ஜுனனும்
கிருஷ்ணரிடம் உதவியை நாடி வருவான் என்று அவருக்கு தெரியும். கிருஷ்ணர் நித்திரையில் இருப்பதை கண்ட துரியோதனன் அவர் கண் விழித்தவுடன் அவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கிருஷ்ணரின் தலைப்பக்கத்தில் அமர்ந்தான். பிறகு அர்ஜுனன் வந்தான். அவன் கிருஷ்ணரின் கால் பக்கத்தில் அமர்ந்தான். கிருஷ்ணர் கண் விழித்தவுடன் கால் பக்கத்தில் இருந்த அர்ஜுனனை பார்த்து, எப்போது வந்தாய் அர்ஜுனா என்றார். உடனே துரியோதனன், நான் தான் முதலில் வந்தேன் என்றான். அதற்கு கிருஷ்ணர், நீயும் வந்திருக்கிறாயா துரியோதனா? நீ தலைப்பக்கத்தில் இருந்ததால் நான் உன்னை கவனிக்கவில்லை. என் கண்ணுக்கு நேராக அமர்ந்திருந்த அர்ஜுனனை தான் பார்த்தேன். நீங்கள் இருவரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள், வியப்பாக உள்ளது என்றார். அதற்கு துரியோதனன், குருஷேத்திர போரில் யாருடன் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் என்று கேட்கவே நாங்கள் இருவரும் வந்துள்ளோம் என்றான். ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் இவ்வாறு, எனது நிலை வழக்கத்திற்கு மாறானது. நீங்கள் இருவரும் என் உறவினர்கள் என்பதால் என்னால் எந்த பக்கத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாது. நான் யுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்றால் நான் ஆயுதத்தை தொடமாட்டேன், மேலும் யாரையும் கொல்லவும் மாட்டேன். ஆனால் என்னிடம் வலிமையான போர் வீரர்களின் பெரிய நாராயண சேனை உள்ளது. உங்களில் ஒருவர் என் படையையும் மற்றவர் என்னையும் வைத்துக் கொள்ளலாம் என்றார். கிருஷ்ணர் அவர் அறையில் அர்ஜுனனை முதலில் பார்த்ததால் கிருஷ்ணர் தன்னையோ அல்லது அவரது படையையோ தேர்ந்தெடுக்கும்படி அர்ஜுனனிடம் கூறினார். அதற்கு அர்ஜுனன் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், எமக்கு நீங்கள்தான் வேண்டும் என்றான். துரியோதனனுக்கோ மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை. உடனே அர்ஜுனனின் முடிவை நான் மதிக்கிறேன், உங்களது படையை பயன்படுத்துவதையே நான் விரும்புகிறேன் என்றான். அமுதமழை, இது ஆனந்தத்தின் ஆலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும். ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் தந்திரக்காரர் என்றே கூறலாம். பாண்டவர்களை காப்பதற்கு எப்படியெல்லாம் பாசாங்கு செய்தார். மித்திரரே, இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் இக்கதையில் கடவுளின் அம்சமாக இருந்தும் கூட உண்மைக்கு புறம்பாக பல காரியங்களை செய்துள்ளார். மேலும் அர்ஜுனனிடம் பாரபட்சம் காட்டியுள்ளார். உமக்கு இந்த கதையின் ஆழம் இன்னும் புரியவில்லை என்று நினைக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணர் சம்பூர்ண நிலையை அடைந்த ஒரு தெய்வீக வடிவம். இக்கதையில் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரம் இறைவனை பிரதிபலிக்கிறது. அதாவது இறைவனாகப்பட்டவன் ஆயுதங்கள் ஏந்தி போர் புரியவோ அல்லது யாரையும் கொல்லவோ விரும்புவது இல்லை. இருந்தாலும் அதர்மத்தை அழிப்பதற்கு அவர் தனது பங்கை செய்தார். நீங்கள் கூறுவது எமக்கு ஓரளவுக்கு புரிகிறது. இருந்தாலும் போரில் ஆயுதம் எடுப்பதில்லை மற்றும் யாரையும் கொல்வதும் இல்லை என்று கூறிவிட்டு அவரின் சக்தி வாய்ந்த நாராயண சேனையினை போருக்கு அனுப்புகிறார். அது மட்டுமா, குருஷேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனன் யுத்தம் செய்ய மறுத்த பொழுது அவனுக்கு தைரியம் கொடுத்து போர் செய்யும்படி கட்டளையும் இட்டார். அதைத்தான் யோசித்தேன். அவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவரை புரிந்து கொள்ள தேவையில்லை. இந்த கதையில் பல ராஜதந்திரங்கள் அடங்கி உள்ளது. இந்த கதை மனித சமுதாயத்திற்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. முக்கியமாக போருக்கு ஆயுதங்கள் ஏந்துவதோ அல்லது வன்முறையோ தீர்வை தராது. அதற்கான தீர்வு தெய்வீக புத்தியில் அடங்கி உள்ளது. குருட்சேத்திர யுத்த களத்தில் போருக்கு முன் அர்ஜுனன் அவனது தேரில் இருந்தவாறே போர் செய்ய மனமின்றி தன் வில்லையும் அம்புகளையும் எரிந்துவிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கிய போது ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் ஸ்ரீமத் பகவத்கீதையாக இன்றும் இந்து மதத்தின் புனித நூல்களில் ஒன்றாக வலம் வருகிறது. அதில் ஸ்ரீகிருஷ்ணர் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாடுகளை நன்றாக விளக்கி உள்ளார். மேலும் ஆன்மாவிற்கும் அழிவு இல்லை என்பதை எடுத்துரைக்கின்றார்.
இப்போது வாரும் நாமும் அதன் சிறு விளக்கத்தை கேட்போம். அசோச்யா நன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே கதாசு நகதாசும்ச்ச நானுஷோ சந்தி பண்டிதா. ஆம் பார்த்தா, சென்றவர்கள் சென்றவர்கள்தான். ஞானிகள் செல்லாதவர்களைக் கண்டு அழுவார்கள். இது அவர்களுடைய ஞானத்தை காட்டும். மரணத்தைக் கண்டு வருந்துவதில்லை, பிறப்பைக் கண்டு அழுவதில்லை. உனது போக்கு ஞானிகளுக்கு நிகரானது. ஆனால் நீ மூடனைப் போல் பேசிக் கொண்டிருக்கிறாய். வருந்துவதற்கு முன்பு ஒன்றை யோசி. நீ யாருக்காக வருந்துகிறாயோ அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்று. அப்படியானால் பிதாமகருக்காகவும் குருதேவருக்காகவும் வருந்த கூடாதா? அவர்கள் வருத்தத்திற்குரியவர்கள் என்றால் நான் இதை கூறியிருக்கவே மாட்டேன். நீ உண்மையை தெரிந்து கொள் பார்த்தா. தத்துவத்தின் மூலம் சரீரம் அல்ல, ஆன்மாதான். மரணம் அதன் யாத்திரையின் முடிவும் அல்ல. ஏனெனில் அந்த யாத்திரையே இறுதியில்லாதது. மரணம் என்பது வெறும் கட்டம்தான். இதை புரிந்து கொள். மூச்சின் முடிவு காற்றின் இறுதி அல்ல. இன்னொன்றையும் தெரிந்து கொள். முதலில் உயிரினங்கள் பாலகர்கள், பிறகு அவர்கள் வாலிபர்கள், அடுத்து வயோதிகர்கள், பின்பு மரணம். ஆனால் இந்த யாத்திரை சரீரத்தினுடையது. ஆன்மா இதையும் தாண்டிச் செல்கின்றது. அது ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை தழுவிக்கொள்கிறது. ஆகையால் எந்த யாத்திரை மரணத்தில் முடிவடைகின்றதோ அது வெறும் சரீரத்தின் யாத்திரைதான் பார்த்தா, ஆன்மாவின் யாத்திரை அல்ல. ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோ யம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஆன்மாவின் யாத்திரை முடிவில்லாதது பார்த்தா. அதன் யாத்திரையின் ஒரு புள்ளியின் மீது சரீரம் பின்தங்கி விடுகின்றது. யாத்ரீகன் பயணத்தை தொடர்கிறான். அவன் மீண்டும் வேறொரு சரீரத்தை அணிந்து கொள்கின்றான். நாம் எவ்வாறு பழைய ஆடையை கழற்றி புத்தாடை அணிகிறோமோ அவ்வாறு. வாசான்சி ஜீரணாணி யதா விஹாய நவானி கிரகணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணாணி அந்யானி சஞ்ஞாதி நவானி தேஹி. பார்த்தா, அழிவென்பது ஆன்மாவிற்கு கிடையவே கிடையாது. பிறகு நீ வருந்துவது எதன் அழிவிற்காக? ஆடைகளின் அழிவிற்கா? ஆனால் ஆடைகள் அழிவற்றதல்லவே. அவற்றை கழற்றுவதற்காகத்தானே அணிகிறோம். ஆன்மா மரணம் எய்தாது, எப்பொழுதும் மரணம் எய்தாது. ஆனால் இங்கே எதிரில் இருப்பவர்கள் இந்த யுத்தத்திற்கு பிறகு உயிரோடு இருப்பார்களா கேசவா? உயிரோடு இருப்பார்களா? இருப்பதும் இல்லாததும் எது பார்த்தா? அவர்கள் இல்லாத நேரம் இருந்ததே இல்லை. யாம் இல்லாதது, நீ இல்லாதது என்று எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நேரம் வரவே வராது. யாம் இல்லாத நேரம், நீ இல்லாத நேரம், அப்படி ஒரு நேரம் கிடையாது. ஆகையால் நீ எந்த பிரமையில் ஆழ்ந்துள்ளாய் பார்த்தா? நிகழ்கால வாழ்க்கைதான் நிரந்தரம் என்பதில்ல. நிகழ்கால வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை பார்த்தா. நாம் இருந்தோம், நாம் இருக்கிறோம், நாம் இருப்போம். எஞ்சியுள்ளது சுகதுக்கம். அதனால் என்ன? இவை காலம் போன்றவை, வந்து போய்க் கொண்டிருக்கும். குந்தி புதல்வனே, சுகதுக்கங்களை எவன் சமமாக காண்கின்றானோ, அவற்றால் பாதிக்கப்படாமலேயே அதை தாங்குகின்றானோ, அவனே சிதப்பிரஜ்ஞன். அவனே மோட்சத்திற்கு உரிமையுடையவன். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஸ்ரீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யான் தாந்திதி சஷ்வ பாரத. பரதனே, அழிப்பதும் அழிவதும் என்ற குழப்பத்தை விடு. ஏனெனில் மரணம் யாருக்கு சம்பவிக்கும் எனில் அவன் பிறந்திருக்க வேண்டும். ஆன்மா காலவரையற்றது, காலனுக்கு அப்பாற்பட்டது பார்த்தா. ஜனனம் உடலுக்குரியதுதான்,
ஆன்மாவிற்கல்ல. ஆன்மா பிறப்பதே இல்லை எனில் அதன் மரணம் எவ்வாறு சம்பவிக்கும்? ஆன்மா ஒருவனுள் உள்ளது பார்த்தா, அது காலத்தின் இரு கரைகளிலும் உண்டு, காலத்தின் போக்கிலும் தான். அது ஜனனமற்றது, நிலையானது, அழிவற்றது, உருவமற்றது, அருவமற்றது. ஆகையால் அழிவதையும் அழிப்பதையும் நினைத்து கவலைப்படுவது தேவையற்றது பார்த்தா. தேவையில்லை. மரணம் என்பது சரீரத்திற்குத்தான். அதன் மரணத்தின் பின்பும் கூட ஆன்மா அழிவதில்லை. ஏனெனில் எந்த ஆயுதமும் அதை வெட்டாது, அக்னி அதை எரிக்க இயலாது, நீரால் நனைக்க இயலாது, காற்று அதை உலர வைக்காது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் கிளேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதா. இனியும் என்ன கவலை பார்த்தா? ஜனார்தனா, நான் எனது பிதாமகர் என்று சொல்கிறேனே, நான் எனது தூசு படிந்த உடைகளோடு ஒரு ஆன்மாவின் வழியில் தான் சென்று வந்தேனா? அவர் அந்த வெள்ளாடை உடுத்திய வயோதிக வீரர் அந்த தேரில் நிற்கிறாரே, அவர் வெறும் ஒரு ஆன்மா தானா? அவரது சரீரமானது அதை ஆன்மாவின் வஸ்திரம் என்கிறீர்களே, பலமுறை எனக்கு ஆசீர்வாதம் அளிக்க அதன் கைகள் எழவில்லையா? அதோ அந்த வயோதிக அந்தனர் வெறும் ஒரு அந்தனர் தானா? அவர் எனக்கு வித்தைகள் கற்றுத் தந்தாரே. கேசவா, இந்த ஆன்மாவின் அழிவின்மையை, ஸ்திரத்தன்மையை தவிர நாசமின்மையை உணராமல் இல்லை. ஆனால் எந்த உடல்களை பற்றி பேசுகின்றேனோ அந்த உடல்கள் எனது உறவுகள் தானே. ஆன்மா ஜென்மம் எடுப்பதில்லை கேசவா, ஆன்மா ஜென்மம் எடுப்பதில்லை. ஆனால் மனிதர்கள் பிறப்பதுண்டே, மனிதர்கள் பிறப்பதுண்டே. மனிதர்கள் பிறக்கிறார்கள் பார்த்தா. ஆனால் இந்த வாதத்தை சற்று முன்னே எடுத்துச் செல்வோம், சற்று முன்னேறுவோம். எவன் பிறக்கிறானோ அவன் மரணம் நிச்சயம். நிச்சயமானதற்கு வருத்தமேன்? பிறப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த மரணமும் அந்தமல்ல. ஏனெனில் இறப்பவன் மீண்டும் பிறப்பான். இது மறுக்க முடியாத உண்மை. ஆகையால் இந்த உண்மையை தவிர்க்க இயலாது. நீயோ, யாமோ, மற்றவரோ, கங்கை மைந்தர் பீஷ்மரிடமோ இச்சை மரணம் எனும் வரம் உள்ளது. ஆனாலும் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றல்லவா? பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்ற நீண்ட பாதையில் வருத்தத்திற்கு இடமேது பார்த்தா? எதற்காக வருந்துகிறாய்? யாரெல்லாம் எதிரில் நிற்பதாக நீ காண்கிறாயோ பார்த்தா, அவர்கள் முன்பும் இருந்தார்கள். ஆனால் யார் என்று நீ அறிய மாட்டாய். அவர்கள் மறுபிறவியிலும் உண்டு. ஆனால் எதுவாக என்பதையும் நீ அறிய மாட்டாய். அவர்களது வாழ்க்கை என்பது பிறப்பு, இறப்பு என்ற இரு புள்ளிகளுக்கு அப்பால் கிடையாது. அப்படி இருந்தாலும் அது தெரியாதது. கிருஷ்ணரின் விளக்கம் மிகவும் நன்றாக இருந்தது. நான் எப்போதும் காட்சிகளை சாட்சியாக பார்த்து ரசிப்பதால் சில ஆழமான கருத்துக்களை கவனிப்பதில்லை என்று நினைக்கிறேன். அது பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கும் ஒரு பலவீனம். அது உமக்கு வரக்கூடாது. அமுதமழை, இது ஆனந்தத்தின் ஆலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும். சரிதான், நானும் உங்களைப் போல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணர் குருஷேத்திர யுத்த களத்தில் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கூறிய பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் தன் நிலையை மறந்து பீஷ்மரை தாக்க தன் ஸ்ரீ சக்கரத்தை எடுத்தார். அதை பற்றி கூறுங்கள். நீ கிருஷ்ணரை மட்டும் குறிவைத்து கேள்வியை கேட்கிறாய். அவர் சம்பூர்ண நிலையை அடைந்தவர். அவரிடம் பல காரணங்கள் இருக்கும்.
அதில் எமக்கு தெரிந்ததை கூறுகிறேன். நேர்களே, இந்த அங்கத்தில் பாண்டவர்கள் விராடன் நாட்டில் தங்கள் தோற்றத்தை மாற்றி வாழ்ந்ததை கேட்டோம். அகங்காரத்தால் துரியோதனன் பாண்டவர்களின் நாட்டை கொடுக்காததால் மகாபாரத போர் உருவாகியது. அகங்காரத்தை பற்றி சகோதரி அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். அர்ஜுனன் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையில் நாராயணன் சேனையை விடுத்து கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தார். கிருஷ்ணர் போரில் ஆயுதம் எடுப்பதில்லை மற்றும் யாரையும் கொல்வதும் இல்லை என்று கூறிவிட்டு அவரின் சக்தி வாய்ந்த சேனையை போருக்கு அனுப்பியது ஏன் என்று காலம் கேட்டது நம்மையும் சிந்திக்க வைத்தது. இனி அடுத்த அங்கத்தில் கிருஷ்ணர் செய்தவற்றிற்கு காரணங்களை பிரபஞ்சம் கூறப்போகின்றார். அவற்றை கேட்க ஆவலாக உள்ளதல்லவா? எனவே அடுத்த அங்கத்தில் என்னுடன் தொடர்ந்து இணையுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.